ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நான் அனுப்பிய பரிசு பெட்டி இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய கரங்களை வந்து சேர இருக்கின்றது. வாழ்க்கை ஏதோ ஒரு விஷயத்திற்காக சில காலம் நம்மை காக்க வைத்து விடுகின்றது. அந்த விஷயம் நமக்கு கிடைப்பதற்குள் நம் வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவிற்கு நம் மனமானது உடைந்து போன நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது. இப்படி எதற்காக இத்தனை நாள் நீ காத்திருந்தாயோ, எந்த சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, எது கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் தவம் இருந்தாயோ மனதிற்குள், அந்த விஷயம் உன்னுடைய கை நிறைய, உன்னுடைய வாழ்க்கை நிறைய உன்னை வந்து சேரக்கூடிய அந்த நேரம் சற்று நேரத்தில் வர உள்ளது. காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது, நமக்கு என்று உருவானது நமக்கு கிடைத்தே தீரும். நம் கரங்களை வந்து சேர்ந்தே தீரும். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் மீறி நமக்கென்று படைக்கப்பட்டது நம் கரங்களில் கிடைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அளவில்லாததாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, அப்படித்தான் இந்த முறை உனக்காக நான் அனுப்பி வைத்த இந்த பரிசு பெட்டியில் என்னென்ன மகிழ்ச்சி எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லட்டுமா? உன் வாழ்விற்கு நிம்மதியை தரக்கூடிய மகிழ்ச்சி அது. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஒரே அடியாக போக்கக்கூடிய மகிழ்ச்சி அது. இத்தனை நாள் நீ வருத்தப்பட்டிருந்த அந்த வருத்தங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக, நீ போராடிய போராட்டங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல முடிவாக, உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக, உன்னுடைய வலிகளுக்கு மருந்தாக, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நான் கொடுக்க போகின்ற பரிசு உன்னுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியது. அதை இன்றைய தினத்தில் உன் கரங்களுக்குள் நீ பெற்றுக்கொண்டாய். இனி எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நிம்மதி என்ற ஒன்று இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். மனநிலைக்கு தகுந்தாற் போல சில மனிதர்கள் பேசுகின்ற பேச்சை மாற்றிக்கொள்கின்றார்கள். அவர்களுடைய மனநிலை மாறலாமானால் பேசிய வார்த்தைகள் மாறாது என்பதை அவர்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, பச்சோந்தி போல மாறக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் சிறிதும் நிறம் மாறாமல், மனம் மாறாமல், குணத்தை மாற்றிக்கொள்ளாமல் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பல நல்ல குணங்கள் உன்னிடம் இருக்கின்றது. சோதனை என்ற ஒன்று இனியும் உன்னுடைய வாழ்வில் தொடரப்போவது இல்லை. நிம்மதி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்வில் நிலைத்து நிற்கும். பிறரை பற்றிய கவலைகளை எல்லாம் மனதிலிருந்து தூக்கி போட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை இனி நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கி விடுவாய். அந்த தொடக்கத்திற்கான நல்ல நாளாக இன்றைய தினம் உன் வாழ்வில் அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்காதா என்று காத்திருக்கும் உனக்கு எல்லா விஷயங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைய நல்ல தினத்தில் உன் வாழ்வில் அரங்கேற இருக்கின்றது. 1000 வார்த்தைகளால் சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் ஒரு சிறு மௌனத்தால் சொல்லிவிட முடியும். வார்த்தைகளை கொட்டி கொட்டி புரிய வைக்க முடியாத விஷயங்களை எல்லாம் நீ அமைதியாக இருந்தால் அவர்களுக்கு தானாக புரிய வந்தும் விடும். எந்நேரமும் சோகமாக இருப்பதாலும் அல்லது கோபத்தை கொட்டுவதாலும் பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது. அந்த இடத்தில் மகிழ்ச்சியோடு சிரிப்போடு அதை கடந்து செல்ல முயற்சி செல்லும் பொழுது பிரச்சனைக்கான தீர்வு தானாக கிடைத்தும் விடுகின்றது. உன்னுடைய மனநிலையில்தான் உன்னுடைய வாழ்விற்கான தீர்வும் அடங்கி இருக்கின்றது. அந்த மனநிலையை எப்பொழுதும் கவனமாக, அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருக்கும்படி வைத்துக்கொள். நீ இருக்கின்ற மனநிலை உன்னுடைய சூழலை மாற்றக்கூடியது. உன்னுடைய வாழ்வில் மாற்றத்தை தரக்கூடியது. என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த பரிசு பெட்டி உன்னுடைய கரங்களில் நீ பெற்றிருக்கின்றாய். சற்று நேரத்தில் அதை அனுபவித்து மகிழ்வாய். நல்லதே நடக்கும்.